எரிவாயு துறையில் பிரச்சினை ஏற்படுவதற்கு இருக்கின்ற வாய்ப்புகள் மிக மிக குறைவு என்று நான் சொல்ல விரும்புகின்றேன். 17ஆம் தேதி ஒரு கப்பல் வருகிறது. IOC கப்பல் ஒன்று வருகின்றது. 27ஆம் தேதி பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் கப்பல் ஒன்று வருகின்றது. அது சம்பந்தமாக நாங்கள் உறுதி செய்து இணக்கப்பாடுகளை ஏற்படுத்தி கொண்டுள்ளோம். எனவே அவசர நிலைமையை மீண்டும் நாங்கள் ஏற்படுத்துவதற்கு அத்தியாவசிய ஆணையாளர் ஊடாக நாங்கள் விசேட ஒழுங்கு விதி ஒன்றின் ஊடாக உள்ளூர் சந்தைக்கு அவற்றை வழங்குவதற்கான ஏற்பாடுகள் நாங்கள் செய்து வருகின்றோம். சமையல் எரிவாயுக்கு பற்றாக்குறை இருப்பதாக கூச்சல் போட்டார்கள். அப்படி எதுவுமே இல்லை. எண்ணெய் சம்பந்தமான பிரச்சனை உங்களுக்கு தெரியும். முக்கியமாக இன்று ஓரளவு வரிசை முறை குறைவடைந்துள்ளது. நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் இந்த நிலைமை தனியும் என்று எதிர்பார்க்கின்றோம். எங்களுக்குரிய முக்கியமான பிரச்சனை தான் எங்களுடைய சேமிப்பகங்கள் இருக்கின்ற அந்த கொள்ளளவு. இந்த கொள்ளளவு எங்களுக்கு 2 அல்லது 3 மாதங்களுக்கு போதுமான அளவு இருக்கின்றது. எனவே எங்களுடைய சேமிப்பகங்களில் இருக்கின்ற அளவு அடுத்த கப்பல் வந்து சேரும் போது அதில் அந்த கப்பல் இருக்கின்ற எண்ணெயை சேமிப்பகங்களுக்கு கொண்டு வருவதற்கான அந்த களஞ்சியங்களை நாங்கள் வெற்றிடமாக்கி வைத்திருக்க வேண்டும். எங்களுக்கு திருகோணமலையில் உள்ள IOC சேமிப்பகத்தை விட்டால் முத்துராஜவேல கொலனாவை உள்ள சேமிப்பகங்களில் 1,50,000 லிட்டர் சம்பந்தம் கொள்ளளவு உள்ளது. அந்த கப்பலுடைய கொள்ளளவை நாங்கள் அதை வெற்றிடமாக்கி வைத்திருக்க வேண்டும். அடுத்த கப்பல் வந்தால் என்ன செய்வது? எனவே கப்பல் வருகின்ற ஒழுங்கு வரிசையின் படிப்பு களஞ்சியங்களை நாங்கள் வெற்றிடமாக்கி வைப்பதற்கான ஏற்பாடுகளை நாங்கள் மேற்கொள்ள வேண்டும். அதே போல எமது நாளாந்த சுத்திகரிப்பில் 1800 மெட்ரிக் டன் எங்களுக்கு வழங்கப்படுகின்றது. 1800 மெட்ரிக் டன்னில் இருக்கின்ற அந்த சுத்திகரிப்பு எண்ணெயை நாங்கள் அந்த களஞ்சியங்களுக்கு கொண்டு வருவதற்கு மிகவும் மிகவும் திறம்பட இந்த களஞ்சியங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்க வேண்டும். கப்பல் ஒன்று வரும்போது அந்த கொள்கலங்களை நாங்கள் அதனை வெற்றிடமாக்கி வைப்பதற்கான ஏற்பாடுகள், எங்களுடைய சேமிப்பகங்களில் இருக்கின்ற வசதிகள், அவற்றை நாங்கள் மிகவும் சிறந்த முறையில் முகாமை செய்து வருகின்றோம். எங்களுடைய நாளாந்த தேவைகளை ஆராய்ந்து எங்களுடைய அந்த சுத்திகரிப்பு நிலையங்கள் இருக்கின்ற நிலைமைகளையும் அவதானித்து நாங்கள் அந்த களஞ்சியங்களை நாங்கள் சும்மா நிரப்பிக் கொண்டிருக்க வேண்டியதே இல்லை. எங்களுடைய அதே போல எங்களுடைய கச்சா எண்ணெய் அது சம்பந்தமாக 1,66,000 மெட்ரிக் டன் இருக்கின்றது. எங்களுடைய கொள்ளளவு அந்த அளவில் இருக்கின்றது. அவற்றை முற்றாக எங்களால் பேண முடியாது. இந்த களஞ்சியங்களிலிருந்து தான் நாங்கள் இந்த நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். எங்களுடைய பஃபர் ஸ்டாக், அதாவது அவசர காலத்தில் தேவைப்படுகின்ற அந்த கொள்ளளவு, அதனை ஆபரேஷன் செய்வதற்கு தனியான ஒரு கொள்கலன் எங்களுக்கு இருக்க வேண்டும். எங்களுக்கு உண்மையில் அந்த பஃபர் ஸ்டாக் எங்களுக்கு தேவை. எங்களுக்கு தெரியும், வேறு நாடுகளில் உலகில் அவசரமான நிலைமைகளில் ஒதுக்குகளை வேறு சோல்களை வைப்பவர்கள் நாளாந்த பாவனைக்கு தேவையான ஒதுக்குகள் வேறு வைத்திருப்பார்கள். ஒதுக்குகளையும் நாளாந்த ஒதுக்குகளையும் கையாளக்கூடிய முறைகளும் காணப்படுகின்றன. எனவே சுத்திகரிப்பிக்கின்ற அளவு, சந்தைக்கு விடப்படுகின்ற அளவு, வந்து சேரக்கூடிய கப்பல்களின் அளவு, இவற்றை நாங்கள் சிறப்பாக முகாமை செய்துகின்றோம். அதனை நாங்கள் எல்லா சந்தர்ப்பங்களிலும் எங்களால் முடிந்த அளவு நாங்கள் அதனை முகாமை செய்வதற்கு நாங்கள் நடவடிக்கை எடுப்பதுடன் 33 நாட்களுக்கு போதுமான டீசல் கொள்ளளவை நாங்கள் கைவசம் வைத்திருக்கின்றோம். 27 நாட்களுக்கு தேவையான பெட்ரோலை நாங்கள் கைவசம் வைத்திருக்கின்றோம். மீண்டும் அடுத்த மாதம் 7 அல்லது 8ஆம் தேதிகளில் மீண்டும் ஒரு கப்பல் வந்து சேரும். 40 நாட்களுக்கு போதுமான பெட்ரோல் எங்கள் கைவசம் இருக்கின்றது. அதனோடு
எங்களுக்கு வேண்டிய வகையில் எங்களுக்கு பெட்ரோல் எரிபொருளை கொண்டு வந்து சேர்க்க முடியாது. எங்களுடைய சேமிப்பகங்கள் வெற்றிடமாகும் அளவுக்கு 20 நாட்களில் எவ்வளவு அது வெற்றிடமாகும் என்பதை பொறுத்து தான் அதனை மேற்கொள்ள வேண்டும். அவ்வாறு தான் நாங்கள் திட்டமிட்டுள்ளோம். இன்னும் களஞ்சியப்படுத்த முடியாத நிலைமையில் என்ன செய்வது? எனவே மிகவும் விஞ்ஞான ரீதியாக நாங்கள் இந்த சேமிப்பகங்கள் சம்பந்தமாக முகாமை செய்து 40 நாட்களுக்கு போதுமான பெட்ரோலை நாங்கள் சேமித்து வைத்திருக்கிறோம். அதேபோல் விமானங்களுக்கு தேவையான எரிபொருள், விமானங்களுக்கு தேவையான நாளாந்த தேவை 1800 அளவில் உள்ளது. 1800 மெட்ரிக் டன் தேவை உள்ளது. சுத்திகரிப்பு செய்யப்பட்ட அளவில் 1800 மெட்ரிக் டன் அளவு எங்களுக்கு வந்து செல்கின்றது. எங்களுடைய மொத்த தேவை 1800 மெட்ரிக் டன். மீதியைத்தான் நாங்கள் இறக்குமதி செய்கின்றோம். 49 நாட்களுக்கு தேவையான எங்கள் விமானங்களுக்கு தேவையான எரிபொருள் போதிய அளவில் இருக்கின்றது. இப்போது இருக்கின்ற நிலைமை என்ன? மீண்டும் அந்த கொள்கலங்கள் வெற்றிடமாக அவற்றை நிரப்புவதற்கு தேவையான கப்பல் வரும் வரையை காத்திருக்க வேண்டும். அல்லது இந்த 49 முடிந்தவுடன் அடுத்ததை நிற்பதல்ல. அந்த கால அட்டவணை ஒன்று உள்ளது. அது சம்பந்தமான ஒரு கால அட்டவணை உள்ளது. எனவே எங்களுக்கு தேவையான அந்த கப்பல்களை நாங்கள் உண்மையில் அந்த ஒழுங்கு வரிசைப்படி பெற்று வருகின்றோம். 17ஆம் தேதி ஒரு கப்பல் வருகிறது. IOC கப்பல் ஒன்று வருகின்றது. 27ஆம் தேதி பெட்ரோலிய கொடுத்து அப்படி கப்பல் ஒன்று வருகின்றது. அது சம்பந்தமாக நாங்கள் உறுதி செய்து இணக்கப்பாடுகளை ஏற்படுத்தி கொண்டுள்ளோம். அவற்றை கொள்கலன்கள் சேமிப்பதற்கு ஏற்பாடு செய்துள்ளோம். எனவே அவசரகால நிலைமையை மீண்டும் நாங்கள் ஏற்படுத்துவதற்கு அத்தியாவசிய ஆணையாளர் ஊடாக நாங்கள் விசேட ஒழுங்கு விதி ஒன்றின் ஊடாக உள்ளூர் சந்தைக்கு அவற்றை வழங்குவதற்கான ஏற்பாடுகள் நாங்கள் செய்து வருகின்றோம். அப்படி இல்லாவிட்டால் நாங்கள் அவருக்கு கூறினால், நீங்கள் ஏற்றுமதி செய்வற்றில் 20% வழங்கல் என்று கூறினால் அவர்கள் தரமாட்டார்கள். ஏற்றுமதி சந்தை வீழ்ச்சியடைந்திருக்கும். அப்படி என்றால் என்ன நடக்கும்? அவர்களுடன் நாங்கள் இப்போது என்ன நடைபெறுகின்றது? எரிவாயு வழங்குவதாய் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அவர்கள் BOI கம்பெனியாக இருந்தாலும் உள்ளூர் சந்தைக்கு எரிபொருளை வழங்குவது போதுமான அந்த வரி சலுகையை நாங்கள் வழங்குகின்றோம். அவற்றை தற்காலிகமாக வழங்குவதற்கு நாங்கள் தீர்மானித்துள்ளோம். விசேடமாக லாஃப் கேஸ், அதேபோல் லெட்ரோ கேஸ் மூலம் 1 லட்சம் கொள்கலன்களை நாங்கள் தருவிப்பதற்கு இந்த 12ஆம் தேதி அந்த கப்பல் வந்து சேர்கின்றது. ஆரம்பத்தில் சிலிண்டர் சம்பந்தமான ஒரு பிரச்சனை இருந்தது. அதனை அந்த மஞ்சள் நிறத்தை நீல நிறத்துக்கு மாற வேண்டிய ஒரு நிலைமையும் காணப்பட்டது. தனிப்பட்ட கம்பெனிகள் போட்டி நிலையை கொண்டு வந்து விலையை குறைப்போம் என்று சொன்னார்கள். ஆனால் சமையல் எரிவாயு 500 ரூபாவால் குறைவாக இருக்கிறது. அரசாங்க கம்பெனி சார்பாக மஞ்சளுக்கு மாற வேண்டுமாக இருந்தால் அதற்கான சிலிண்டர்கள் இல்லை. 1 லட்சம் சிலிண்டர்களை நாங்கள் கொள்வனவு செய்வதற்கு தருவித்தல் கட்டளை அனுப்பியிருக்கின்றோம். அவை சந்தைக்கு வர இருக்கின்றன. எரிபொருள் அதாவது சமையல் எரிவாயுக்கு பற்றாக்குறை இருப்பதாக கூச்சல் போட்டார்கள். அப்படி எதுவுமே இல்லை. லிட்ரோ 1000-1200 லிட்டரை வழங்க வேண்டுமாக இருந்தால் ஒரேடியாக 1800 லிட்டருக்கான கேள்வி வருமாக இருந்தால், வளங்கள் குறையுமாக இருந்தால் அங்கு ஒரு சிக்கல் வரும். அந்த சிக்கலுக்கு தீர்வு தேட வேண்டும். அதற்கான தீர்வுகளை நாங்கள் தேடி வருகின்றோம். எரிவாயு துறையில் பிரச்சினை ஏற்படுவதற்கு இருக்கின்ற வாய்ப்புகள் மிக மிக குறைவு என்று நான் சொல்ல விரும்புகின்றேன்.